உலகெங்கிலும் உள்ள ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என் மனமார்ந்த வணக்கங்கள். நண்பர்களே, உங்களுக்கு என்ன அதிர்ஷ்டம், உங்களுக்கு எது அதிர்ஷ்டம் என்பதனையும், எந்த வழிபாடு அதிர்ஷ்டத்தை தரும் என்பதனையும், என்ன மாதிரி நோய் உங்களுக்கு வரும் என்பதனையும், உங்களுக்கு கடன் ஏற்படுமா, ஏற்பட்டால் அது தீருமா என்பதனையும், அது தீருவதற்கு ஏதாவது ஒரு வழி இருக்கிறதா என்பதனையும், உங்களுக்கு அதிர்ஷ்ட தேவதை எது என்பதனையும் மிக எளிமையாக அருமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு தரப்போகிறேன். நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ராசி வாரியாக 12 ராசி லக்னக்காரங்களுக்கும் தரப்போகிறேன். வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்ன நேயர்களுக்கு உண்டான கடன் மற்றும் அதிர்ஷ்டம் மற்றும் நோய் இவற்றை பற்றியும் அதற்குண்டான தீர்வுகளை பற்றியும் பார்ப்போம். விருச்சிகத்திற்கு இயற்கையாகவே 5ஆம் இடம் என்பது மீனமாக வருகிறது. அங்கு மீனம் என்றாலே கடல் என்று பொருள். கடலோரமாக இருக்கக்கூடிய ஸ்தலங்களான ராமேஸ்வரம், திருச்செந்தூர் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவது இவர்களுக்கு மிக பெரும் நன்மைகளை கொடுக்கும். அங்கேயே பூரட்டாதி இருக்கிறது. அப்பொழுது குபேர ஸ்தலமான நமது திருப்பதி சென்று வணங்கி வருவது மிக பெரும் வெற்றியை கொடுக்கும். அதுக்கடுத்து உத்திரட்டாதி என்றால் அங்கு காமதேனு என்று பொருள். காமதேனு 5ஆம் இடம் என்றால் கரு என்று பொருள். கரூரில் இருக்கக்கூடிய கரூர் பசுபதீஸ்வரர் ஆலயத்திற்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சென்று வழிபட்டால் இவர்களுக்கு காமதேனு போல அற்புதமான வாய்ப்புகள் இவர்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, அங்கு ரேவதி நட்சத்திரம் இருக்கிறது. ரேவதி என்பது படகு, கடல் இவற்றை குறிப்பிடக்கூடிய ஒரு அமைப்பு. மீனவர்களுக்கு ஏதேனும் ஒரு வழியில் இவர்கள் உதவ வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, நாகப்பட்டினம் சென்று நீலா தாயாச்சி உடனுரை நமது ஆண்டவனை வழிபட்டீங்கன்னா மிக பெரும் வெற்றி உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல நண்பர்களே, 5ஆம் இடமான குரு இருப்பதனால் உங்கள் குரு, அதாவது குழந்தை சார்ந்து பாருங்க, இவங்களுக்கு பெண் வீடு மாசாணி அம்மனை வழிபட்டா காலப்புருஷனுக்கு 12ஆம் இடம் படுக்கை மீனம், குழந்தை பாவம் விருச்சிகத்திற்கு 5. அப்போ குழந்தை பெறுவதற்காக போன அந்த பெண்ணை தான் அந்த இடத்துல படுக்க வச்சிருக்கிறாங்க தொந்தரவு பண்ணி. அப்போ அந்த மாசாணி அம்மனை இவங்க யாரெல்லாம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க வழிபடுறாங்களோ கட்டாயம் வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, அது பாருங்க கடைசி மோட்சஸ்தானம் அந்த மீன வீடு. எனவே காசிக்கு சென்று வழிபட்டால் மிக பெரும் வெற்றி கிடைக்கும். அதனால தான் விருச்சிக ராசி விருச்சிக லக்னமான நமது பிரதமர் காசியிலே பல அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். காசிக்கு அருமையான வாய்ப்புகளை தரார். அதனால் நீங்களும் காசி சென்று வழிபட்டீங்கன்னா மிக பெரும் வெற்றி கிடைக்கும். அதே போல் 6ஆம் இடம் கடன் நோய் ஸ்தானம். 6லேயே செவ்வாயின் வீடு. அப்போ என்ன நடக்கும்? கண் ஆப்ரேஷன் நடக்கும். ஏதாவது ஒரு விபத்து கண்டம் சர்ஜரி இல்லாத விருச்சிகமே இல்லை. எப்படியாவது ஒரு ஆபத்து செஞ்சுருவாங்க. ஒரு கண்டம் வண்டியில் விழுந்துருவாங்க, இல்லை ஏதாவது கைகால் உடையும், இல்லைன்னா கண் ஆப்ரேஷன் வரும், இல்லைன்னா ஏதாவது வயிறு சம்மந்தமான பிரச்சனை தரும், தலை சம்மந்தமான பிரச்சனை தரும், ப்ரெஷர் வரும், இல்லைன்னா சர்க்கரை வரும், அல்லது ஏதாவது அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இந்த மாதிரிலாம் அமைப்புகளை தரும். இவைகள்லாம் தீர்க்கணும் அப்படின்னா பொதுவாக கடன் விருச்சிகத்துக்கு கடனே தீராது. ஏதாவது ஒரு கடன், ஏன்னா லக்னாதிபதி 6ஆம் அதிபதி, இவங்களே வில்லங்கமான ஆள் விருச்சிகம். அப்போது விருச்சிகம் கடனை வாங்கினா ஏதாவது ஒரு குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்கும். அடுத்தவங்களை குற்றம் சொல்லுவதில் விருச்சிகத்துக்கு நிகர் யாரும் கிடையாது. எனவே விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்க அதை நிறுத்தணும். முதல்ல மற்றவங்களை மதிக்க பழகணும் இவங்க. அதே போல் அந்த 6ஆம் இடம் கடன் அதிகமாகிட்டே போகும். அதுலேயும் குறிப்பாக கல்யாண கடன், படிப்பு கடன், குழந்தைங்க படிக்கணும், என் குழந்தைங்க அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு பயங்கரமாக படிக்க வச்சுருவாங்க. கடைசியாக பாருங்கள், எனக்கு தெரிஞ்ச விருச்சிக ராசி ஒன்று தான் குழந்தைங்க டாக்டருக்கு படிக்க வைக்குது. ஆனால் 1 கோடி ரூபா இடத்த விற்று படிக்க வைக்குது. 10
மறுபடியும் கடனை வாங்கி இப்போ டிஜிஓக்கு படிக்க வைக்குது. இதில் தேவையா? அதனால் முதல்ல விருச்சிக ராசிக்காரங்க கடனை எந்த அளவுக்கு குறைக்கணுமோ குறைச்சிக்கணும். அப்போ அதுக்கு 6ஆம் இடமான மேசத்துக்கு 12ஆம் நிவர்த்தி ஸ்தானம் துலாம் ராசி தான். அப்போ துலாத்தில் முதல்ல இருக்கிறது சித்திரை நட்சத்திரம். அப்போ சிவராத்திரி வழிபாடு பண்ணிங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு சிவராத்திரியில் தான் அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குண்டான வில்வம், அந்த வில்வத்தை போட்டு போட்டு வழிபாடு பண்ணுறாங்க. அதில் வேடன், கீழே புலி, இது எல்லாமே இருக்குது. சிவராத்திரி வழிபாடு பண்ணக்கூடிய விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கடன் கட்டாயம் அடைபெறும். அதை விட்டா அங்கே நடுவில் நரசிம்மரோட நட்சத்திரம் இருக்குது. நரசிம்மருக்கே ஒரு ஒரு குணம் இருக்குது. அவரோட ஸ்தோத்திரங்களில் ருண விமோச்சன நரசிம்ம ஸ்தோத்திரம் அப்படின்னு இருக்குது. அந்த ருண விமோசன நரசிம்ம ஸ்தோத்திரத்தை இந்த விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரங்க படித்தா கட்டாயம் கடன் குறையும் நண்பர்களே. கடன் மட்டும் இல்லை, நோயும் குறையும். அதுக்கடுத்து அதுக்கு பாருங்கள் 12 விசாகம் இருக்குது. விசாக நட்சத்திரத்தன்னைக்கு முருகனை கும்பிட்டா நிச்சயமான ஒரு நல்ல வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கட்டாயம் உண்டு. அது மட்டுமல்ல, விருச்சிகத்துக்கே நம்ம சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்னென்னா, இவங்க எப்பொழுதுமே தன்னுடைய பொறாமை குணத்தை குறைக்க வேண்டும். ஏன்னா இவங்களுக்கு திடீர் செவ்வாயே 6ஆம் அதிபதி, இவங்களுக்கு எதிரி தொந்தரவு அதிகமாகிட்டே இருக்கும். அப்படின்னா என்னன்னா, ஆறுமுக சாமியை வழிபடுறது. 6ஆம் இடம் 6, செவ்வாய் 6 முகம் கொண்டவர் வேலவன் தான். 6 முக சாமியை வழிபட்டாவே கடன் தீரும், நோய் தீரும். 6 முக மந்திரமான ஓம் சரவண பவனை சொன்னாலே எல்லா பிரச்சனையிலிருந்தும் விருச்சிகம் தன்னை போல வெளியே வருவதற்குரிய வாய்ப்புகள் 100% உண்டு. 12 ராசி லக்கணக்காரர்களுக்கும் அதிர்ஷ்டம் சம்பந்தமாகவும் நோய் சம்பந்தமாகவும் கடன் தீர்வு சம்பந்தமாகவும் உங்களுக்கு அற்புதமான விஷயங்களை கொடுத்துள்ளேன், மேசம் முதல் மீனம் வரை. இது மட்டுமல்ல, இதுபோல் இன்னும் பல விஷயங்கள் ஜோதிடத்தில் இருக்கின்றன. ஜோதிடம் மகா அற்புதம், மகா எளிமை. இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு அற்புதமான பல விஷயங்களை இதில் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இது ஒரு பார்ட்டு தான், இன்னும் பல விஷயம் இருக்குது. அவைகள்லாம் எதிர்காலத்தில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பரான 9842737800, அதாவது 98422737 என்கின்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னுடைய கட்டணத்தை தெரிஞ்சுக்கிட்டு கட்டணம் கட்டி முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க. உங்களுக்கு ஜோதிடத்தில் எந்த சந்தேகம் இருந்தாலும் தீர்த்து வைக்கிறேன். நண்பர்களே, இது வரைக்கும் 100க்கும் மேற்பட்ட வகுப்பு எடுத்திருக்கிறேன். ஜோதிடத்தில் என்ன சந்தேகம்னாலும் என்னுடைய வகுப்பை நீங்கள் ஒரு வகுப்பு வாங்கி படித்தாவே அது இருக்கிற நீங்கள் ஜோதிடம்னா என்னங்கிறத நீங்கள் அந்த ஒரு வகுப்பில் தெரிஞ்சுக்குவீங்க. அப்போது நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கிறவங்களா இருந்தால் தைரியமாக எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி என்னுடைய குழுவில் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் என்னுடைய வகுப்பு பாடங்கள் வீடியோவாக இருக்குது, வாங்கி படிக்கலாம். ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் திசா புத்தியிலிருந்து, திருமண பொருத்தத்தில் இருந்து, ஆயிலிருந்து, என்ன தொழிலை பற்றி, A to Z பரிகாரங்களை பற்றி, வயதோட்டம்னு ஒரு சப்ஜெக்டை பற்றி, ஆண்டவர் பிரசன்னத்தை பற்றி, பிரசன்ன சப்ஜெக்ட், இப்படி 100 வகுப்பு எடுத்திருக்கு. 27 நட்சத்திரங்களை பற்றி எல்லாமே கொடுத்துருக்கு. அதிர்ஷ்டம் சம்பந்தமான வகுப்பு, வாஸ்து, என்னென்ன இருக்குது எல்லாமே இந்த ஜோதிடத்தில் நான் எடுக்காத பாடம் இல்லை. பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் என்னால் உருவாக்கப்பட்டிருக்காங்க. பல்லாயிரக்கணக்கான பேர் என்ற படிக்கிறாங்க. நீங்களும் படிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்கள் ஆண்டவர் ஆஸ்ட்ரோ அகாடமி சார்பில் ஏற்கனவே எடுத்த வீடியோக்கள் இருக்குது. தொடர்ந்து மாதம் மாதம் வகுப்புகளும் போட்டு வரோம். ஜோதிட சித்தன்கிற யூடியூப் சேனலில் அது வரும். அதை நீங்கள் பார்க்குறனாலும் பார்த்துக்கலாம். உங்களுடைய விருப்ப பிரகாரம் நீங்கள் எங்கள்கிட்ட சேரணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களை மாணவராகவும் சேர்த்துக்கிறோம். இல்லை அப்பாயின்மெண்ட் வேணுனாலும் என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. பொதுவாக 12 ராசிகளுக்கும் உண்டான கடன், இப்போது ஒரு ராசிக்கு ஒரு விதமான கடன் ஏற்படுது, இன்னொரு ராசிக்கு அந்த கடன் அப்படியே மாறுது. ஏன் இவர் வீட்டுக்கு கடன் வாங்குறாரு, ஏன் இவர் கல்வி கடன் வாங்குறாரு, ஏன் இவர் வாகனத்துக்கு வாங்குறாரு, இப்படி மாறி மாறி கடன்கள் வருது. சில பேர் அடைச்சிட்றாங்க, சில பேர் சீஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடனால் அவமானப்படுறதுங்கிறது ரொம்ப எளிமையாக போயிடுது.
அப்போது இந்த கடனை தீர்க்கிறதுக்கு என்னதான் என் வழி அப்படின்னா, எளிமையாக நீங்கள் செய்யக்கூடிய அளவில் வழிபடக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு 12 ராசிக்கும் லக்கணத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, அதிர்ஷ்டம் சார், அதிர்ஷ்டம் இருந்தால் கொஞ்சோண்டு லக்கு இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நீங்கள் ரொம்ப சிம்பிளிஃபைவாக எடுத்துகிட்டு ஓடிடலாம். அப்போது ஒவ்வொரு ராசிக்கும் அதிர்ஷ்டம்னா என்ன, அதிர்ஷ்டம் எப்படி சார் எனக்கு இருக்கா, அதிர்ஷ்டத்தை இல்லைன்னா எப்படி நான் இயக்கிறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்கு கொடுத்துருக்கேன். நோய் ஏன் வருது, என்ன விதமான நோய் வரும், எப்படிப்பட்ட நோய் வரும், அதுக்கு ஏதாவது தீர்வு பண்ண முடியுமா, அதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கு. பொதுவாக நோயினா நம்ம மருத்துவரை அணுகிறது தான் முதல் வேலை. பட் அதுக்கு அடுத்தும் கூட நோய் மருத்துவர்கிட்ட போய் மருந்து சாப்பிட்டாலுமே அதுக்குண்டான சில கர்மாவை கழிக்க ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், நம்முடைய நோய் மருந்துக்கும் குணமாகும், நல்ல மருத்துவர்னால ஈஸியாக குணமாகும். சில பேர்த்துக்கு நல்ல மருத்துவர் கூட அமைய மாட்டாங்க. அவங்களுக்கு கூட ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களுக்காக நான் வழங்கியிருக்கேன். இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் வெற்றி மேல் வெற்றி பெற நான் என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதங்களை நான் வழங்குகிறேன். சென்னிமலை ஆண்டவனின் கருணையினால் நீங்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்க. நன்றி நண்பர்களே.